அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். வாதம் அப்படின்னாலே வலிதான். உடல் முழுவதும் வலி இருக்கும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, காற்று உடல் முழுவதும் அதிகமாக நிரம்பி இருக்கிறது தான். காற்றை குறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த வலிகள் குறைஞ்சிரும். இவங்களுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, எல்லா மூட்டுகளிலும் வலிகள் இருக்கும். அந்த மாதிரி எல்லா மூட்டுல இருக்கக்கூடிய வலிகளுக்கு ஒரு சிறந்த எண்ணெயை தயாரிப்பதை பற்றி நம்ம பார்ப்போம். தேவையான பொருட்கள் 100 மில்லி நல்ல எண்ணெய், 100 மில்லி தேங்காய் எண்ணெய், 100 மில்லி விளக்கெண்ணெய், 10 மில்லி வேப்ப எண்ணெய், 10 எருக்க இலை பழுத்தது, கொஞ்சம் கற்பூரம். மிதமான தீயில எல்லா எண்ணெயும் ஊற்றி காய்ச்சிடணும். காய்ச்ச பிறகு இந்த பழுத்த இலையை கழுவ வேண்டாம், தொடச்சா போதும். அப்படியே போட்டு அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரித்து வெளியில் எடுத்து தூக்கி போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசியில் கற்பூரம் லாஸ்ட்டாக நிற்கிற சமயத்தில் கற்பூரம் போட்டு கலந்துட்டா போதும். ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேப்ப எண்ணெய் நான் இதில் சேர்க்கலை. காரணம் என்னென்னா, உஷ்ணமான தேகக்காரங்களுக்கு வேப்ப எண்ணெய் அவசியம் இல்லைங்க. ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அல்லது இந்த குளிர்ச்சி கிளைமேட்டு அல்லது டைல்ஸ்னால சில்லுன்னு ஆகுது இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் வேப்ப எண்ணெய் சேர்த்தா போதும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கை இலையை பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் பொங்கி வரும். அதனால் அகலமான பாத்திரத்தை பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் சில சமயம் வெடிக்கும். கவனமாக செயல்படுங்க. எருக்க வாதத்துக்கு ரொம்ப சிறந்தது. முக்கியமாக குதிக்கால் வலிக்கு ரொம்ப சிறந்தது. அது எப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா, செங்கல் இருக்கு இல்லைங்களா, செங்கலை சுட்டு அது மேலே பழுத்த எருக்க இலையை வச்சு அதுக்கு மேலே குதிக்கால வைப்பாங்க. சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் போது நீங்கள் வச்சா போதும். இப்போ நமக்கு அந்த மாதிரி சுட முடியாதுன்னு சொல்கிறதுனால அடுப்பில் வச்சு நம்ம சுட்டுட்டு அதுக்கப்புறம் தரையில் வச்சு அதுக்கப்புறம் பழுத்த இலையை வச்சு அதுக்கு மேலே காலை வச்சோம் அப்படின்னா அந்த வலிகள் குதிக்கால் வலிக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். நான் இங்கே அடுப்பை சுடுறது அடுப்பை மட்டும் தான் காமிச்சிருக்கிறேன், சுடலை. அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா குதிக்கால் வலிக்கு சரியாகும். மற்றபடி எந்த வலிகள் இருந்தாலும் இதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்துனீங்கன்னா நிவாரணம் கிடைக்கும். நன்றி.